பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை யாவரையும் பார்ப்பதிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையோடு நம்ம கலந்து போவதற்கு முன்பதாக இந்த என்னுடைய யூடியூப் சேனல் முதலாக யாராவது பார்ப்பீங்களான்னா நீங்கள் யாவரும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அழகான ஒரு தெய்வ செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வருகிறோம். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று ஒருவன் கேட்டான். நல்லா கவனிங்க. ஆண்டவரிடத்துல போய் ஒருவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் அழகான அந்த பதில்களை சொல்லுகிறார். அது ஆண்டவர் வாசனத்தை நம்ம வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாய் இந்த மனுஷனுக்கு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்யணும் என்று அந்த மனுஷன் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஜீவனில் பிரவேசிக்கிறனா என் கற்பனைகளை நீ கை கொள்ளணும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அது என்ன கற்பனை ஆண்டவரே என்று அந்த மனுஷன் கேட்கிறான். அந்த மனுஷன் பாருங்க என்னென்ன சொல்றாங்க. அந்த மனுஷன் கேட்கிறான், அது என்ன அன்று? கொலை செய்யாது இருப்பதாக, விபச்சாரம் செய்யாது இருப்பதாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாயா இருப்பாயாக. இப்படின்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது சொல்லும் பொழுது அந்த மனுஷன் சொல்றான் 20வது வசனத்துல, அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் சிறு வயதில் முதல் நான் கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். இதெல்லாம் நான் கை கொண்டு இருக்கிறேன் என்று அந்த மனுஷன் சொல்றான். அப்போ அந்த இடத்துல இயேசு சொல்றாரு 21வது வசனத்துல, அதற்கு இயேசு, நீ பூரண சன்குரனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு சொல்லிட்டார், நீ பூரண சன்குரனா இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழகாய் சொல்றார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இங்கே ஒரு ரகசியத்தை நீங்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டும். உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உனக்கு உண்டாக இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்ற, உனக்கு இருக்கிற அந்த என்ன சொல்றாரு, உண்டானவைகள், உனக்கு இருக்கிற சொத்துக்கள் அப்படின்னா உனக்கு இருக்கிற பொருட்கள் இதெல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடுன்ற. அதுதான் ரகசியம். தரித்திரனுக்கு கொடு, இல்லாதவனுக்கு கொடு. இது யாரும் செய்ய முடியுமா? யாரும் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்துல உன் பொக்கிஷம் உனக்கு உண்டாயிருக்கும். அப்போ உனக்கு பொக்கிஷம் இந்த பூமியில இல்ல. அதுதான் விஷயம். இந்த பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அப்ப என்ன சொல்றாரு, நீ உனக்கு இருக்கிற அதை விற்று தரித்திரனுக்கு கொடு. அதனால எல்லாத்தையும் வித்து கொடுன்னு சொல்லல. உனக்கு எவ்வளவு இருக்கோ அதை விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்துல உனக்கு பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும்.
நன்மைகள் உண்டாயிருக்கும், நீ விட்டுட்டு வா, அப்போ என்னை பின்பற்றி வான்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த மனுஷன் கேட்டான், நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர் சொன்ன. ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. இப்ப அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான் பாருங்க. 22வது வசனத்துல, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால், நல்ல கவனிங்க, அவன் ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால் இந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? அந்த வாலிபனுக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த துக்கமா இருந்த உடனே இவன் இதை கேட்ட உடனே போயிட்டான். ஆனா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? ஆஸ்தி உள்ளவனா இருந்தானா, ஐஸ்வர்யவனா இருந்து இருக்கிறாமே. அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, இனி தரித்திரனுக்கு விற்று கொடுன்னு சொன்ன பொழுது அவன் அதை அசட்டை பண்ணி அவன் போயிட்டான். 23வது வசனத்துல இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதுதான் உண்மை. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துல போவது மிக அரிது. நான் எவ்வளவு வச்சு நிற்கிறேன், அவ்வளவு வச்சு நிற்கிறேன், என் சொத்து சுகம் எவ்வளவு தெரியுமா, என் பங்களா எவ்வளவு தெரியுமா, இன்று உலகத்துல பெருமை பாராட்டுகிற எந்த மனுஷனும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. உனக்கு இருக்கிற அதை விற்று தரித்திரனுக்கு கொடு. தாவீது ஒரு வசனத்துல எனக்கு எழுதியிருக்கிற ஞாபகம் வருது. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஏழைகளுக்கு வாரி இறைக்கிற, ஏழைகளுக்கு யாரெல்லாம் வாரி இறைக்கிறார்களோ, தாராளமாய் கொடுக்கிறார்களோ, அவளுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அதனால நான் உங்களுக்கு இந்த நாளில இந்த செய்தி மூலமாய் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பூமியிலே நீங்கள் ஒன்றும் சேர்த்து வைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாத்திரம் உங்களுடைய வைத்துக் கொண்டு மிற்றது விற்று இல்லாதவனுக்கு நீங்கள் தரித்திரங்களுக்கு கொடுங்க என்றுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷங்கள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்ல. அப்பொழுது நீ என்னை பின்பற்றி வா என்று அந்த மனுஷனுக்கு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணான்? அவன் இந்த வார்த்தை கேட்ட உடனே துக்கம் அடைந்தவனா போயிட்டானா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் துக்கம் அடைந்து போயிட்டான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் நம்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் கிடையாது. மரணம் எந்த நேரத்துல மனுஷனுக்கு வருவது யாருக்கும் தெரியாது. அதனால் இருக்கும் வரையிலே ஆண்டவருக்கு உண்மையாய் ஒரு சீடனாக, ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவருடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த ஊழியத்தை, சேவைகளை செய்து ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு, சத்தியத்தை கை கொண்டு நம்ம வளரும் பொழுது, சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது அந்த உத்தம மார்க்கத்தார்கள் அந்த ராஜ்யத்துல பிரவேசிப்பார்கள். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தி மூலமா தேவன் உங்களை, இந்த வார்த்தைகள் மூலமா தேவன் ஆசீர்வதிப்பாராக. செய்தி நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you. ஆமென்.